எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 17 மார்ச் 2025 திங்கட்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்சன டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கனோட ஸ்டேட்டஸு, திருமலையில் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா ரூம் புக் பண்ணுறதுக்கு உண்டான வேக்கன்சி ஸ்டேட்டஸு பற்றி பார்க்கலாம். திருமலையில் கடந்த 4-5 நாட்களாக பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு சிரமப்படுறாங்க. சீக்கிரம் எல்லா டிக்கெட்டுகளும் தீர்ந்து போயிடுது. உதாரணத்துக்கு சனிக்கிழமை இரவு ரொம்ப கம்மியாக தான் டோக்கன் கொடுத்தாங்க. மொத்தம் ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான 8000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. அது தவிர இன்னொரு 5000 டோக்கன் கொடுத்தாங்க. மொத்தம் 13000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. ஆனா இந்த டோக்கன் எல்லாம் ஆரம்பித்த 3 மணி நேரத்துல கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால நிறைய பக்தர்களுக்கு டிக்கெட்டு கிடைக்காம ஏமாந்து போயிட்டாங்க. அது இல்லாம ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையிலையும் கொடுக்க ஆரம்பிச்சு 3000 டோக்கன் 2 மணி நேரத்துக்குள்ள எல்லா டோக்கனும் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால பக்தர்கள் எல்லாம் அடுத்தது நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு தான் போனாங்க. நேரடியாக சர்வ தரிசனம் அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில 20 மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகுது. இதுதான் தற்போதைக்கு திருமலையில இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். திருப்பதியில நீங்க நேரடியா எந்த டிக்கெட்டும் இல்லாம தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் அப்படிங்கிற எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ல உங்களுடைய தரிசனத்துக்கு உண்டான தேதி மற்றும் டைம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்துல நீங்க லைன்ல ஜாயின் பண்ணி சுவாமியை பார்த்துக்கலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியில 3 இடத்துல கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், நீங்க பஸ்ல வர்றீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல இரவு 9 மணிக்கு மேல டோக்கன் கொடுக்குறாங்க. இது மறுநாளைக்கு உண்டான மதியம் 1 மணில இருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு முதல்ல டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் கொடுத்து முடித்த பிறகு அதற்கு அடுத்த நாள் அதிகாலையில 2 ஸ்லாட் 3 மணி 4 மணி அல்லது பக்தர்கள் எண்ணிக்கையை பொறுத்து 5-6 மணிக்கான ஸ்லாட்ல டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த 2 நாட்களுக்கு உண்டான டோக்கன் சராசரியாக 14,000 to 18,000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு இன்றைக்கு மதியம் 1 மணில இருந்து 10 மணிக்கு, அதாவது 17ஆம் தேதிக்கு உண்டான 14,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நேற்று பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதனால டோக்கன் சீக்கிரமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த டோக்கன்கள்லாம் அதிக எண்ணிக்கையில பக்தர்கள் இருந்ததுனால 2-3 மணி நேரத்துக்குள்ள கொடுத்து முடிச்சுட்டாங்க. இரவு 12 மணிக்கு டிடிடி கொடுத்த ஸ்டேட்டஸ் படி நாளைக்கு உண்டான, அதாவது 18ஆம் தேதிக்கு அதிகாலைக்கு உண்டான 5000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 12 மணிக்கு 4021 டோக்கன் நாளைக்கு காலையில தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதிகாலையில இன்னைக்கு பார்க்கும்போது எல்லா டோக்கன்களும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. 17ஆம் தேதி 18ஆம் தேதி 2 நாளைக்கு உண்டான 19,000 டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு அதிகாலையில 5 மணிக்கு மேல எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது. கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முந்தைய தினத்தை கம்பேர் பண்ணும்போது நேற்று சற்று அதிகமாகவே டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதே போல அது அவைலபிலிட்டியும் இன்னைக்கு அதிகாலை 4 மணி வரைக்கும் இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த வாரத்துல இன்னும் 2-3 நாட்கள் இந்த பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதற்கு பிறகு இந்த கூட்டம் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதே சமயம் 30ஆம் தேதி உகாதி பண்டிகை வருவதனால கடைசி வாரத்துல திரும்பவும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஸ்ரீவாரி நடைபாதையில் நடந்து போவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன். ஸ்ரீவாரி நடைபாதையில அதிகாலையில 6 மணிக்கு தினமும் 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை அப்படிங்கிறது திருப்பதியில இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க போறதுக்கு டிடிடி அதிகாலையில 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இலவச பஸ் அரேஞ்ச் பண்றாங்க. அது தவிர பிரைவேட் வாகனங்கள் கிடைக்குது. ஜீப்பு, ஷேர் ஆட்டோ, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாக பக்தர்கள் அதிகாலையிலே இங்க இந்த நடைபாதை டோக்கன் வாங்கிட்டு போறாங்க. இந்த மொத்த நடைபாதையோட தூரம் 2.1 கிலோமீட்டர் இருக்கு. 2388 படிக்கட்டுகள் இருக்கு. இங்க அதிகாலை சரியாக 6 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. முதல்ல வர்ற 3000 பக்தர்களுக்கு இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் இன்னைக்கே தரிசனத்துக்கு உண்டான ஸ்லாட் போட்டு கொடுத்துடுறாங்க. மதியம் 1 மணில இருந்து இரவு 9 மணிக்கு உண்டான ஸ்லாட் படி கொடுக்குறாங்க. அதனால ஸ்ரீவாரி மெட்டில் நீங்க நடந்து போனீங்கன்னா
இன்னைக்கே தரிசனம் பார்க்க முடியும். எஸ்எஸ்டி டோக்கன்ல நேற்று நைட்டு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு பிற்பகல் 1 மணிக்கு மேலதான் உங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கும். அதனால கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். அதனால ஸ்ரீவாரி மெட்டில் நீங்க அதிகாலையில 6 மணிக்கெல்லாம் இருந்தீங்கன்னா டோக்கன் உடனே வாங்கிட்டு இன்னைக்கு சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறேன். அதே போல டிடிடி ஒரு பக்தர்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதுபடி நிறைய போலி வெப்சைட்டுகள் ஆரம்பிச்சு மக்களை டிக்கெட் கொடுக்கறதா சொல்லி ஏமாத்துறாங்க. அதனால அபிஷியல் வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு பக்தர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே போல டிடிடியோட அபிஷியல் ஆப் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நேரடியாக திருமலைக்கு ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ் அப்படிங்கிறது மேல திருப்பதியில பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த சிஆர்ஓ ஆபீஸ்ல அதிகாலையில தினம் 5 மணிக்கு ஓபன் பண்ணிட்டு இரவு திரளின் எண்ணிக்கை பொறுத்து 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கூட செயல்படுது. இதுல அதிகாலையில 5 மணிக்கு முந்தைய நாள் இரவு காலியான அதை பொறுத்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் கண்டிப்பாக 1000 ரூம்கள் வரைக்கும் அதிகாலையில ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு கொடுத்த தகவல் படி இன்னைக்கு காலையில 891 ரூம் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா நேற்று 2 நாட்களாக கூட்டம் அதிகமாக இருந்ததுனால உண்டான பக்தர்கள் நேற்று தரிசனம் செய்து ரூம் இன்னும் காலி செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு அதிகாலையில 891 ரூம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல 850 ரூம் காலியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் காலையில 5 மணிக்கு கொடுத்துருந்தாங்க. ஈப்பாடு பண்ற நேரத்துல இந்த ரூம்கள்லாம் கொடுத்து முடிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் புதிதாக வர்றவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கும். இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்ல மக்கள் ஆல்ரெடி லைன்ல நிற்பாங்க. நீங்க உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடணும். அங்கே பேமெண்ட் எல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அதிகபட்சமாக 50 ரூபாய் 100 ரூபாய்க்கான ரூம்கள் தான் இங்கே அதிக அளவில் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு சொன்ன அந்த 891 ரூம்களும் 50 ரூபாய் 100 ரூபாய்க்கான கேட்டகரிக்கான ரூம்கள் தான் இருக்கு. அடுத்தது ஏசி கேட்டகரி 1000 ரூபாய் 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம்கள் இருக்கு. ஆனா இது அதிகாலையில கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஆன்லைன்ல புக் ஆயிடுது. இது போல ரிஜிஸ்டர் பண்ண ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவங்களோட சீனியாரிட்டி படி அலாட்மெண்ட் கொடுத்துட்டே வருவாங்க. உங்க டர்ன் வரும்போது உங்க மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல எந்த காட்டேஜ் அலாட்மெண்ட் இருக்குங்கிற விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காட்டேஜுக்கும் ஒரு குறிப்பிட்ட என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த என்கொயரி ஆஃபீஸில் நீங்கள் நேரில் போய் உங்களுடைய மற்ற விவரங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு நாள் வாடகை 50 ரூபாயும் காஷ் அண்ட் டிபாசிட் 500 ரூபாயும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கீ கலெக்ஷன் சென்டர் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல போய் ரூமுக்கு உண்டான கீ வாங்கிட்டு நீங்க அலாட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல தற்போது திருமலையில 2-3 நாட்களாக பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. சர்வ தரிசனம் செய்வதற்கு 20லேருந்து 24 மணி நேரம் ஆகுது. அதனால மக்கள் அலாட்மெண்ட் கிடைச்ச ரூம் சரண்டர் பண்றதுக்கு லேட் ஆகுது. அதனால இன்னைக்கு குறைந்த அளவுல தான் ரூம் அலாட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நேற்று மதியத்துக்கு மேல நிறைய பக்தர்கள் காலி செய்ததுனால நேற்று சாயங்காலம் 6-7 மணிக்கு கூட ரூம் அலாட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. டிடிடி கொடுத்த தகவல் படி எந்த டோக்கனும் இல்லாம சர்வ தரிசனத்துக்கு 10 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்துருந்தாங்க. அவங்க பக்தர்கள் 9 கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நமக்கு கிடைத்த சப்ஸ்கிரைபரோட ஃபீட்பேக் படி கிட்டத்தட்ட 15லேருந்து 18 மணி நேரம் சர்வ தரிசனத்துக்கு ஆச்சு அப்படிங்கிற விவரங்கள் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று பக்தர்கள் தரிசன விவரம் பற்றி பார்க்கலாம். நேற்று மொத்த தரிசன விவரம் 82,721 பேர் சுவாமி தரிசனம் செஞ்சாங்க. 27,261 பேர்கள் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. நேற்று சுவாமியின் உண்டியல் வருமானம் 4.46 கோடி. எந்த டோக்கனுமே இல்லாம சர்வ தரிசனம் போவதற்கு 10 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பக்தர்கள் 9 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. இது போல இந்த சேனல்ல நம்ம திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் மற்றும் இதர விவரங்களை
கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் திருப்பதி செல்லும் எண்ணம் இருக்கும்போது இந்த வீடியோ உள்ள தகவல்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.